கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்த அந்த தாக்குதலை கண்டித்து சிஎஸ்ஐ சென்னை பேராயர் பால் பிரான்சிஸ் ஐயா அவர்கள் தலைமையில் நடத்தப்படும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இசிஐ சார்பாக கலந்து எங்களுடைய கண்டனத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவர்கள் எதற்காக தாக்கப்படுகிறார்கள்? கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு காரியம் வெளிப்படும். இந்த கட்டாய மத மாற்றத்தின் காரணமாக தான் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள்ன்றது பொதுவான ஒரு பேச்சு. 1951 ஆண்டு உள்ள அந்த சென்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய the population of Christianity would be 2.3%, 2.3% தான். 2011 ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த சென்சஸில் கூட நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து 2.3% தான். ஸோ ஒரு பெரிய மாஸ் கன்வர்ஷன் ஒன்று நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அது வந்து வெளிப்பட்டிருக்கும். அப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லை. நடக்காத ஒரு காரியத்திற்கு பல ஆயிரக்கணக்கான வழக்குகள் வந்து நம்ம மேலே என்ன பண்ணுதுங்க, பதியப்படுகிறது. ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கி அவர்கள் வந்து இந்த தாக்குதலையும் இந்த வன்முறையும் ஈடுபடுகிறத நம்ம தொடர்ந்து ஒரு தொடர்கதையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல ஆண்டுகளாக இது சின்ன அளவில் தொடங்கி இந்த பதம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இவங்க எவ்வளோ தாங்குவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சின்ன காரியங்களுக்கும் மாலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொது வெளியாக இருக்கட்டும், அங்கே கூட கிறிஸ்துவர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. இந்த பல ஆயிரக்கணக்கான வழக்குகள் கிறிஸ்துவர்கள் மேலே போடப்பட்டாலும் ஒரு கன்விக்ஷன் கூட இது வரைக்கும் நடக்கலை. இது நம்ம ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கட்டாய மத மாற்றம்னு ஒன்று நடந்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பாவது அவங்க கையில் வாங்கியிருப்பாங்க. இத்தனை பல ஆயிரக்கணக்கான ஒரு கேஸுகள் போட்டு கூட இவ்வளோ வழக்குகள் இருந்தால் கூட ஒரு கன்விக்ஷன் கூட வாங்கவே இல்லை. ஸோ கட்டாய மத மாற்றம்ன்றது நிர்மூலமே ஆகாத ஒரு காரியம். அந்த ஒரு காரணமாக வச்சு அந்த ஃபுல் ட்ராமா, இந்த ஃபுல் சர்க்கஸ் நம்ம மேலே வந்து இந்த கட்டவிழ்க்கப்பட்ட இந்த வன்முறைகளை வந்து கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து கண்டிக்க வேண்டியவர்களாக இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய பிரதானமான கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது நம்மளுடைய பிரதான கட்டளை. இந்த கட்டளையை தான் நம்ம என்ன பண்றோம், எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவருடைய அந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை நம்ம எடுத்துட்டு போய் சொல்றோம். கட்டாய மத மாற்றத்துக்கு கிறிஸ்தவமே எதிரானது. எந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா, இயேசு சுவாமி அவருடைய சீடர்களுக்கு சொன்ன கட்டளையிலே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது யாராவது உங்களுக்கு விரோதமாக யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், உங்கள் வார்த்தையை அவள் கேட்காவிட்டால் உங்க காலில் இருக்க தூசியை தட்டிட்டு போயிடுங்கன்னு வேதாமத்தில் ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க கட்டளை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் you have to shake the dust off your feet ன்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க காலில் இருக்க தூசியை கூட நீங்க தட்டிட்டு போயிடணும். அப்போ இங்க கட்டாய மத மாற்றம்ன்றது எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுங்க. ஆண்டவரை சொல்லக்கூடிய உரிமை இந்த நம்மளுடைய நாட்டுடைய சட்டத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ நம்மள ஒரு ரெண்டாவது தர குடிமகன் போல நம்மளை நடத்தக்கூடிய இந்த காரியம் ஏன் நடக்குது? இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒன்றாக இணைய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையை தள்ளப்பட்டு இருக்கிறோம். சில நாட்களுக்கு சில வாரங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கூடுகை, எல்லா தாபோர் என்ற அற்புதமான ஒரு கூடுகை. அந்த இடத்துல கூட நான் இதுதான் சொன்னேன், அடிச்சா மட்டும் தான் நாங்கள் ஒன்றா சேருவோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் எப்பொழுதும் கிறிஸ்துவர்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவருடைய சிலுவைக்கு நம்ம எல்லாம் சமமாக இருக்கிறோன்ற உணர்ந்து எல்லா காரியத்திலும் நம்ம ஒன்றாக இணைய வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறது ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும்தான். நம்மளுக்குள்ள ஒரு பயத்தையும், நம்மளுக்குள்ள ஒரு பீதியும், நம்மளுக்குள்ள ஒரு அச்சத்தையும், நமக்குள்ள ஒரு பதற்றத்தை உண்டாக்குவதற்காக ஒன்றாக என்ன பண்றோம், நம்மளை தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ இங்கே ஒரு மாஸ் கன்வர்ஷன் இல்லைன்னா ஒரு காரியம் நடக்கலாம். நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, இந்த 2.3% நான் நம்பவே கிடையாது. ஒருவேளை நம்ம 10% மேலே கூட இருக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் ஏதோ அவங்களுக்கு தெரியுதோ என்னமோ, அந்த பதற்றத்தை தான் இந்த காரியம் நடக்குதான்னு தெரியல. ஏன்னா ஆண்டவர் கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இவங்க நம்மளை எந்த அளவுக்கு ஒடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு நம்ம பலிக்கு பெருக தேவன் நம்மளுக்கு தய பாராட்டுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்களோ,
இட் வில் பி கவுண்டர் ப்ரொடக்டிவ். அவங்க எந்த அளவுக்கு நம்மளை ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு பெரிய எழுப்புதலை இந்த நாட்டில், அதுவும் நம்ம கிறிஸ்துவர் மத்தியில் ஆண்டவர் செய்ய போகிறார் என்பதை நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். அடுக்குமுறை, வன்முறை, இந்த ஒடுக்குமுறை, இது எதுவுமே எங்களுக்கு கிறிஸ்துவத்துக்கு புதிதான ஒரு காரியம் கிடையாது. இன்ஃபேக்ட் the Christian church was birthed in persecution. அடுக்குமுறை வழியா உருவானதா கிறிஸ்துவமே. கிறிஸ்துவத்தை ஒழிக்கணும்னு எவ்வளோ பேர் எவ்வளோ காலகட்டத்தில் முயற்சி எடுத்திருக்காங்க. ரோம அரசாங்கத்தை மறந்துடவே கூடாது இல்லைங்களா? ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை முழுமையாய் ஒதுக்கணும், நம்மளை அடக்கணும்னு நினைச்சது வந்து ரோம சாம்ராஜ்யம். ஆனால் பாருங்க, அந்த இடத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள், பல ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் அவங்களோட ரத்தத்தை சிந்தின இந்த ரோம நாடு இப்போ ஒரு கிறிஸ்துவ நாடாக மாறி இருக்கிறது. அங்கே காலசியம்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துல இந்த கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் கிறிஸ்துவர்களை வந்து கொண்டு குவித்தார்களோ, எங்க அந்த ரோமன் எம்பையர்ஸ் எல்லாம் கிறிஸ்துவர்களை அந்த அந்த அரீனால கொண்டு குவித்தார்களோ அதே இடம் இப்போ ஆண்டவருக்கு சாட்சியா அந்த கொலோசியம் அங்க இப்போதைக்கு ரோம நாட்டில் இருக்கிறது. அதனால நான் உண்மையாவே நம்புறேன், எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான இரத்த சாட்சிகள் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்சவங்க, ஒருவேளை தோமையார் காலத்துல இருந்து நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, தோமையாரா இருக்கலாம், இப்போ நம்ம சமீப காலத்துல நம்ம பார்த்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஐயா இருக்கலாம், ஃபாதர் ஸ்டென் சுவாமி ஐயாவா இருக்கலாம். இவங்க நம்ம கண்ணில் பார்த்தா கொஞ்சம் ஃபேமஸான கொஞ்சம் ஊழியக்காரர்களும் மிஷினரிகளா இருக்கலாம். ஆனா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்களே தெரியாத ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இன்னும் என்ன பண்ணிடுறாங்க, இறந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய திருச்சபையிலே அந்த தாக்குதல் பல முறை நடந்து எங்களுடைய மிஷனரிகள் நிறைய பேர் மரித்து இருக்கிறார்கள். அதனால நான் உண்மையா என்ன விசுவாசிக்கிறேன்னா, இப்படி இரத்த சாட்சியாக மரித்த இந்த இரத்தம் தோய்ந்த இந்த பூமியில ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போடுகிறார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் அதிகமாக செய்யக்கூடிய ஆண்டவர். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே மாறுகிறது. இந்த தாக்குதல், இந்த வன்முறை கண்டிப்பாக எங்களுக்கு எதிராக உடைய தாக்குதல் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். நம்மளுடைய இந்திய நாடு ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற தேவன் ஒரு பெரிய தயை பாராட்டுவார் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த நாட்டில் கட்டப்படும். இதை நம்ம கண்கள் பார்க்க தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய தயை பாராட்ட வேண்டும். The blood of the martyrs is the seed of the church அப்படின்னு நம்ம early church father Tertullian சொல்லியிருக்கார். So the blood of the martyrs would be the seed of the Christian church in India. And I truly believe that the time is so ripe. ஆண்டவருடைய இந்த பெரிய ஒரு கிருபை நம்ம மேலே இருக்கும். இந்த கண்ணீரும் இந்த இரத்த சாட்சிகளும் எதுவுமே விருதாக போகாது. கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைப்படும் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். அதுவும் தோமையார் இரத்த சாட்சியாக மரித்த இந்த பூமியில் ஒரு பெரிய எழுப்புதல் இங்கிருந்து ஆரம்பிக்க போகிறது. அதுவும் நம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிற சூழ்நிலையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு மாபெரும் வெற்றியை அடையும். இதோட கிறிஸ்துவர்கள் கிட்டே வரக்கூடாது, அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ஊழியங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மேடையில் அமைந்திருக்கிற அனைத்து பேராயர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், இதை முன்னெடுத்து நடத்துகிற பேராயர் பால் பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்கு இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless us all.